இன்றைய இறைவார்த்தை திருப்பாடல்கள் 118 அதிகாரம் 8 இறைவார்த்தை. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். அன்பார்ந்தவர்களே, மனிதர்கள் மாறலாம், அவர்கள் கொடுக்கும் வாக்குறுதிகள் உடையலாம், அவர்கள் தரும் உதவிகள் ஒரு எல்லையோடு நின்று போகலாம். ஆனால் நம் ஆண்டவராகிய கடவுளின் அன்பு என்றும் மாறுவதில்லை. அவருடைய வல்லமைக்கு முடிவே இல்லை. இந்த உண்மையை நம் வாழ்வின் அடித்தளமாக மாற்றுவோம். இன்றைய இறை வார்த்தையின் ஆழத்தை தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் இடையே நடந்த வீர சரிதையில் நாம் காணலாம். இஸ்ரேலின் முதல் அரசனான சவுல் பெரிய போர் வீரன். கோலியாத் என்ற அசுரனை எதிர்த்து நிற்க பயந்து நடுங்கிய இஸ்ரேல் படையினரை உற்சாகப்படுத்த சவுல் ஒரு யோசனை செய்தார். தன்னுடைய வெண்கல போர் கவசத்தையும் வாளையும் தாவீதுக்கு அணிவித்தார். அரசன் சவுல் தாவீதின் பலத்தில் நம்பிக்கை வைக்கவில்லை. தனது ராஜரீக கவசத்தின் வல்லமையின் மீதும் வாளின் கூர்மையின் மீதும் தான் நம்பிக்கை வைத்தார். தாவீதும் அந்த கவசத்தை அணிந்து பார்த்தபோது அது அவனுடைய எளிமையான உடலுக்கு பொருத்தமாக இல்லை. அதை கழற்றி எறிந்தான். தாவீது மனிதனின் வலிமையோ போர் கருவியின் பாதுகாப்பையோ நம்பவில்லை. மாறாக அவன் ஆற்றுக்கு போய் 5 கூழாங்கற்களை எடுத்துக் கொண்டான். அவன் போர்க்களத்தில் நின்றபோது கோலியாத்தை நோக்கி இப்படி முழக்கமிட்டான்: நீ வாளுடனும் ஈட்டியுடனும் கேடயத்துடனும் என்னை எதிர்த்து வருகிறாய். நான் யாரை துணை கொண்டு வருகிறேன்? சேனைகளின் ஆண்டவராகிய இஸ்ரேலின் கடவுளின் பெயரால் வருகிறேன். தாவீது சவுலின் வாளை நம்பியிருந்தால் தோல்வியே அடைந்திருப்பான். மாறாக அவன் ஆண்டவரின் திருப்பெயரை தன் மிகப்பெரிய கவசமாகவும் ஆயுதமாகவும் நம்பி அந்த கூழாங்கல்லால் கோலியாத்தை வீழ்த்தி மாபெரும் வெற்றி பெற்றான். அன்பார்ந்தவர்களே, மனிதர்களின் உதவிகள் தற்காலிகமானவை, ஆண்டவரோ நித்தியமான அடைக்கலம். அவருடைய கரங்களில் தஞ்சம் புகும்போது நமது பலவீனமான கூழாங்கல் கூட நம் வாழ்வின் மிக பெரிய எதிரிகளை வீழ்த்தும் சக்தி வாய்ந்த ஆயுதமாக மாறும். ஜெபம். ஆண்டவரே, உம்மை மட்டுமே நம்பி வாழும் விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். எமது எல்லா பலவீனத்திலும் சோதனையிலும் உமது திருப்பெயரையே நாங்கள் கவசமாக ஏற்றுக்கொள்வோம். ஆமீன்.